சார், எங்க அண்ணனை அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அண்ணனை அடிக்காதீங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிடுங்க. இல்லனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தாடுற மாதிரி ஆயிடும். முடியாது. நீங்க கர்ணாவை அடிக்கிறது நிப்பாட்டுற வரைக்கும் நாங்க இங்க இருந்து வெளியில போக மாட்டோம். ஆமா சார், ஆமா. நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். நாங்க எல்லாரும் இங்கே தான் இருப்போம். நீங்க அடிக்காதீங்க. அடிக்கிறத நிறுத்துங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், வெளியே போங்க. கர்ணா விடுங்க. சார், எனக்கு விடுங்க சார். சார், விடுங்க சார். கர்ணா, சார் அடிக்காதீங்க சார். சார், அடிங்க. சார் அடிக்காதீங்க சார். அடிங்க. ஐயோ சார், அடிக்காதீங்க சார். நான் தொலைச்சறேன்டா. அடிங்க. அடிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவ்வளவு திமிரா உனக்கு? ஒருத்தர போய் எத்தனை பேர் போட்டு அடிக்கிறீங்க? சார், கர்ணா அந்த கொலையை பண்ணலன்னு உங்களுக்கே தெரியல சார். அப்புறமா எதுக்கு சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இதை நான் சும்மாவே விட மாட்டேன் சார். எப்படியோ சமாளிச்சிட்டோங்க சார். அவன் என் பையனை வீடு பூந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான் சார். அதுக்கு அவன் ஆயுசுக்கு வெளியே வராத மாதிரி பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். அவன் தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா என்னால சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை நம்பிதான் சார் இருக்கும். இது அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார் சார், ஜட்ஜ் வந்துட்டாரு. நம்மளோடது 3வது கேஸா நடக்க போதுமா? சார், என்ன ஆனாலும் சரி, கர்ணாவை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவோம்மா. ஏற்கனவே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டா பண்ணி ஜட்ஜோட பார்வைக்கு கொடுத்தாச்சு. அடிஷ்னலா நேத்து நைட்டு ஸ்டேஷன்ல நடந்ததையும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், ஆமா, உங்க சைட்ல இருந்து கொலைகாரனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ரெடி பண்ணிட்டேன் சார். சார், அந்த ஆளை பத்தின எல்லா விவரமும் இதுல இருக்கு சார். கேஸ் கருணாவுக்கு எதிராக வந்துச்சுன்னா இதை சப்மிட் பண்ணிருங்க சார். சரிம்மா, நம்ம கேஸ் வரப்போ உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அவசரத்தில் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக போகிறேன்னு சொல்லாமலே போய் சரண்டர் ஆகிட்டேன். இப்ப வந்து இதெல்லாம் சொல்லு. சரண்டர் ஆக போகும்போது எங்கடா போச்சு புத்தி? டேய் அமைதியாடுறா. எதுக்கு இப்போ முடிஞ்சு போனதை பற்றி பேசிட்டு இருக்க? அண்ணா உண்மையான கொலைகாரன் யாருன்னே தெரியல. அவன் கொலை பண்ணிட்டு இந்து இந்த கேஸில் மாட்டி விட பார்த்துருக்கான். எனக்கு என்னமோ நமக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் கொலைகாரனா இருப்பானுன்னு தோணுது. ஒருவேளை அந்த இந்து நான் தான் கொலைகாரன்னு கருணா கிட்ட சொல்லிட்டாலோ? டேய் நீ போய் முதல்ல கேஸை முடிச்சிட்டு வா. சரி அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது வெளியே எடுத்துருவீங்கண்ணே. ஏய் வா. ஐயா வணக்கங்கய்யா. அந்த கொலைகாரன் நான் தாங்கய்யா. நான் தான் என் கதிரை கொலை பண்ணேன். யார் நீங்க? உங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா என் பேர் பழனிங்கய்யா. நான் கதிரோட ஃப்ரெண்டு தான். கதிர்கிட்ட இருந்து வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேங்கய்யா. அதை என்னால் திருப்பி கொடுக்க முடியாததும் கதிர் என் வீட்டுக்கு வந்து கெட்ட வார்த்தையில் திட்டாங்கய்யா. அதனால எங்கள் 2 பேருக்குள்ளேயும் கைகலப்பாயிடுச்சுங்கய்யா. அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு கதிர் என்னை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்கய்யா. அதனால தான் நான் முந்திக்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டேங்கய்யா. நடந்து முடிஞ்ச விசாரணையில கருணா சரண்டர் ஆயிருந்தாலும் அவரு நிரபராதின்னு இந்த கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கொலையை செய்த பழனி தான் கொலை செய்ததாக கோர்ட்டில் சரணடைந்திருப்பதால் உண்மையான குற்றவாளியை இந்த கோர்ட் அடையாளம் கண்டுவிட்டது. ஆகையால் இந்த கேஸில் சம்பந்தப்பட்டிருக்கும் கருணாவை இந்த கோர்ட் நிரபராதி என கூறி அவரை விடுதலை செய்கிறது. Hehehe